பொதுவாக நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் உள்ள ஹார்ட் டிஸ்க் இல்லைனா பென்ட்ரைவ் இல்லைனா மெமரி கார்டை பயன்படுத்துகிறோம். இப்போ ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சிறிய கண்ணாடி துண்டை உருவாக்கியிருக்காங்க. அதாவது கிளாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸில் 5000க்கும் மேற்பட்ட HD மூவிஸ், 20 லட்சம் புக்ஸில் உள்ள டேட்டா போன்றவெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ப்ராஜெக்ட் சிலிக்கா என்ற ப்ராஜெக்ட் மூலம் 2 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போரோ சிலிக்கா கிளாஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த கிளாஸில் ஃபெம்டோ செகண்ட் எனப்படும் லேசரை பயன்படுத்தி கண்ணாடிக்குள்ள வாக்சல் 3D பிக்சல் ஃபார்ம்ல இன்ஃபர்மேஷனை செதுக்கியிருக்காங்க. இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல 5000க்கும் மேற்பட்ட HD மூவிஸ், 20 லட்சம் புக்ஸ்ல உள்ள டேட்டா போன்றவெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போதைக்கு மைக்ரோசாஃப்ட் இந்த சிறிய கண்ணாடி துண்டு 4.8 DB டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதுல உள்ள டேட்டாவை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹை ஸ்பீடு மைக்ரோஸ்கோப் இந்த கண்ணாடியை ஸ்கேன் செய்யும். AI டெக்னாலஜி இதில் உள்ள 3D ஷேப்பை இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஆர்டினரி ஸ்டோரேஜ் டிவைஸான கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ், மெமரி கார்டு இதெல்லாம் தண்ணீர் இல்லைனா நெருப்புல போட்டால் உடனே அழிஞ்சிரும். ஆனால் இந்த சிறிய கண்ணாடி துண்டு கிளாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸை நெருப்புல போட்டாலும் தண்ணீரில் போட்டாலும் மைக்ரோவேவ் ரேடியேஷன் இது மீது செலுத்தினாலும் 1% கூட டேமேஜ் ஆகாது. ஏன்னா இந்த சிறிய கண்ணாடி துண்டுல டேட்டா லேசர் மூலம் செதுக்கப்பட்டிருக்கு. சிறிய கண்ணாடி துண்டுல உள்ள டேட்டா 10,000 ஆண்டுகள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் தெரிவிச்சிருக்கு.